வணக்கம். ஜெய்கபிசா. இப்போ நெறைய பேஷண்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொஞ்சம் காய்ச்சல் வந்த மாரி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க, டோஸ்க்குன்னு மாத்திரைகளோ, ஊசிகளோ போட்டு அது என்ன காரணத்தினால வருதுன்றது தெரியாமலே அது விரட்டிடுறாங்க. அது விரட்டின உடனே என்ன ஆயிருது, உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிருது. உடனே என்ன சொல்றாங்க, காய்ச்சல் வந்து எனக்கு உடம்பு டயர்ட் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. எந்த காய்ச்சலும் உடம்ப சோர்வடையதுக்கு வர்றதில்ல. காய்ச்சல்ங்கிறது இந்த சளி, இருமல் மாதிரி உடம்பு சுத்தப்படுத்துகின்ற ஒரு ஒரு நிகழ்வு. அப்போ காய்ச்சல் வந்தா என்ன பண்ணணும்? உடம்பு அலுப்பா இருந்தா படுத்து தூங்கணும். அஜீரணமா இருந்தா பட்னி கிடக்கணும். அது மேல தொடர்ந்து காய்ச்சல், சளி இருந்தா சளிக்கு மருந்து சாப்பிடலாம். அப்படி 1 நாள், 2 நாள் இயற்கையான வழிகள்ல ஒரு சுக்கு மல்லி காஃபிலாம் போட்டு அத பேலன்ஸ் பண்ணி, பசி இருந்தா மட்டும் சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் இயற்கையான வேப்பிலலாம் அரைச்சு குடிச்சிட்டு, அதற்கப்புறமும் காய்ச்சல் இருந்தா, நீங்க பண்ணக்கூடிய போர் முறைகள்லாம் கையாளலாம். எடுத்த உடனே டோஸ்க்குன்னு மருந்துகள், ஊசிகள் போட்டு இருக்கிற சத்துக்களையும் நம்ம கெடுத்துறக்கூடாது. இயற்கையா கையாளுறவங்களுக்கு காய்ச்சல் போயிடுச்சுன்னா, இன்னும் ஆரோக்கியமா இருப்பாங்க. உடம்பு ரொம்ப லேசா இருக்கும். செயற்கையா விரட்டுறவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பலகீனமா இருக்கும். அதனால காய்ச்சலை சரியான வழியில் கண்டறிந்து அதை எதிர்கொள்ள வேண்டும். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஜெய்கபிசா, ஆயுர்வேதா. நன்றி.